ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட உபாகமம் 28 12 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் தேவன் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய பொக்கிஷத்திலிருந்து நமக்கு வானத்தை திறந்து இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர் சொல்லியிருக்கிற இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிற எல்லா கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படியும் போது இந்த வேதவசனத்தில் சொல்லியிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏற்ற காலத்தில் நம்முடைய தேசத்தில் மழை பெய்யும். நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேக மக்கள் அநேக குடும்பங்களில் அவர்கள் கையிட்டு செய்கிற வேலையில் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாதபடிக்கு அநேக குடும்பங்களில் சாபமாக இருக்கிறது. இந்த சாபங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நீங்க வேண்டும் என்றால் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போதுதான் தேவன் நல்ல மழையை கொடுத்து நாம் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதித்து வானத்தை திறந்து ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய நல்ல பொக்கிஷத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வதென்று தெரியாதபடிக்கு இன்றைக்கு அநேக மனிதர்கள் வேதனையோடும் துக்கத்தோடும் ஏழ்மையோடும் எந்த ஒரு ஆசீர்வாதங்களும் இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனிடத்தில் அநேக பொக்கிஷங்கள் நல்ல பொக்கிஷங்கள் உண்டு. அவர் தமது வானத்தை திறந்து நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யமுள்ள தேவன் நம்மை ஐஸ்வர்யவானாக மாற்றும்படிக்கு அவர் ஏழ்மையானார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதற்காக தான் அந்த விண்ணுலகத்தை விட்டு இந்த மண்ணுலகில் ஒரு ஏழ்மை கோலம் எடுத்து மாட்டு தொழுவத்திலே பிறந்து இந்த ஏழ்மை கோலம் எதற்கு எடுத்தார் என்றால் நாம் ஐஸ்வர்யவானாக மாறும்படி, நாம் ஆசீர்வதிக்கப்படும்படி, நம் அநேக ஆசீர்வாதங்களை தேவனிடத்தில் இருக்கிற வானத்தை திறந்து அந்த நல்ல பொக்கிஷத்தை நமக்கு கொடுப்பதற்காக தான் அவர் வானம் விட்டு இந்த பூமி வந்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழி தேவனுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும்போது மெய்யாகவே இந்த வேதவசனம் சொல்லியிருக்கிற பிரகாரம் உங்களுக்கு அவருடைய நல்ல பொக்கிஷமாகிய வானத்தை திறந்து தேவன் கொடுக்கும்போது எப்படி நம்முடைய குடும்பங்களில் ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்றால், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை எல்லா குடும்பங்களிலும் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து பாருங்கள். மெய்யாகவே நீங்கள் கடன் ஒருவேளை வாங்கி கடன் பிரச்சனையில் இருப்பீர்கள் என்றால் அந்த கடன்களை எல்லாம் நீங்கள் அடைத்து நீங்கள் அந்த அநேக ஜாதிகளுக்கு நீங்கள் கடன் கொடுக்கும்படியாக தேவன் உங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். வேதத்தை வாசியுங்கள், கட்டளைகளை ஒவ்வொரு நாளிலும் கவனித்து அந்த கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நல்ல பொக்கிஷமாகிய அந்த ஆசீர்வாதத்தை திறந்து வானத்தை திறந்து தேவன் நமக்கு கொடுத்து ஒரு குறைவில்லாத வாழ்க்கை, கடனில்லாத வாழ்க்கை, அநேகருக்கு கடன் கொடுக்கிற ஒரு கரமாக தேவன் உங்கள் கரத்தையும் மாற்றி ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கட்டளைகளுக்கும் உம்முடைய வார்த்தைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து இந்த வேத வசனத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் உமது நல்ல பொக்கிஷமாகிய வானத்தை திறந்து நீர் எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் அநேகருக்கு கடன் கொடுக்கும்படியாக நீர் எங்களை மாற்றுகிறதற்காக நன்றி. உடைய வார்த்தையில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் நம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில்
ஜெபம் கேள நல்ல பிதாவே. ஆமென்.